Welcome to Promising Tamil Tutor YouTube channel. So, in C language, most important concept ஆன loop control statement பத்தி இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வாங்க கான்செப்ட் குள்ள போகலாம். வாட் இஸ் லூப் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்? ஸோ ஃபர்ஸ்ட் வாட் இஸ் லூப் அப்படின்றத பார்க்கலாம். லூப்ன்றது என்ன அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ப்ராசஸை நம்ம திருப்பி 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 பண்றோம் அப்படின்னா அந்த ப்ராசஸ்க்கு பேரு தான் லூப். எக்ஸாம்பிள் ஃபேன் எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஃபேன் திருப்பி திருப்பி சுத்துது இல்லையா, அப்பதான் நம்மளுக்கு ஒரு ஏர் ஃப்ளோ வருது. அப்ப அந்த திருப்பி திருப்பி சுத்துறதுக்கு பேரு லூப். ஓகே, இந்த ஃபேனை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்றோம் அப்படின்னா ஸ்விட்ச் யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்றோம். ஸ்விட்ச் ஆன் பண்ணா ஃபேன் ஆன் ஆகுது, சுத்துது. ஸ்விட்ச் ஆஃப் பண்ணோம் அப்படின்னா ஃபேன் வந்து சுத்துறதை ஸ்டாப் பண்ணிடுது. ஓகே, இதை நம்ம கண்ட்ரோல் பண்றோம். ஓகே, இங்க நம்ம ப்ரோக்ராம்ல வந்து எதை வந்து நம்ம லூப் பண்ண போறோம் அப்படின்னா ஒரு ஸ்டேட்மெண்ட், ப்ரோக்ராம் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட லைனோ இல்ல ஒரு குறிப்பிட்ட செட் ஆஃப் லைன் ஆர் பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட், இதை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போறோம். ஒரு தடவை இல்ல, ஒண்ணுக்கும் மேற்பட்ட தடவை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா அங்கேதான் லூப்ன்ற கான்செப்டே வருது. இது எதை பேஸ் பண்ணி இந்த லூப்பை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்றோம் அப்படின்னா இதை கண்ட்ரோல் பண்றதுக்கு அங்க கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்றோம். கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணும்போது மட்டும்தான் அந்த செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து எத்தனை முறை ரன் ஆகணும், எதோட ஸ்டாப் ஆகணும் அப்படின்றது தெரியும். ஓகே, அப்போ கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணும்பொழுது அங்க கண்டிஷன் கொடுத்திருப்போம். கண்டிஷன் ட்ரூ அப்படின்னா அந்த செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டை வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். எப்ப கண்டிஷன் ஃபால்ஸ்க்கு வருதோ அதோட நம்மளுக்கு அந்த செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூஷன் ஸ்டாப் பண்ணிடும். இதுதான் என்ன அப்படின்னா லூப்பிங் ப்ராசஸ் யூசிங் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட். ஓகே, என்ன மாதிரியான கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா 3 டைப் ஆஃப் லூப் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் இருக்கு. ஃபார், வைல், டு வைல். ஓகே, இந்த மூணு யூஸ் இதனுடைய மூணு சின்டாக்ஸை பேஸ் பண்ணி நம்ம ப்ரோக்ராம் டெவலப் பண்ணும்போது அங்கே அந்த குறிப்பிட்ட செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்து லூப்பிங் ப்ராசஸ் வந்து அப்ளை ஆகும். இதுதான் வந்து லூப் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் இன் சி லாங்குவேஜ். டைப்ஸ் ஆஃப் லூப்ஸ் இன் சி லாங்குவேஜ். 2 டைப் ஆஃப் லூப்ஸ் வந்து இருக்கு. ஒன்னு வந்து என்ட்ரி கண்ட்ரோல், இன்னொன்னு வந்து எக்ஸிட் கண்ட்ரோல். இந்த லூப்பை வந்து ரெண்டா எப்படி டிவைட் பண்றாங்க அப்படின்னா நம்ம ப்ரோக்ராம்ல என்ன டைப் ஆஃப் லூப் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்றோம் அதை பேஸ் பண்ணி தான். ஓகே, இப்போ ஃபார் அண்ட் வைல் இந்த ரெண்டு லூப் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்டை நான் யூஸ் பண்ணும் பொழுது இந்த ரெண்டுமே வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும்னா கண்டிஷனை செக் பண்ணி அந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்தா மட்டும்தான் பாடி ஆஃப் அதாவது லூப் அதாவது பிளாக் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்ண அலோ பண்ணும். இது வந்து என்ட்ரி கண்ட்ரோல். இதே வந்து ஃபர்ஸ்ட் வந்து பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டை வந்து எக்ஸிக்யூட் பண்ண விட்டுட்டு அந்த ப்ராசஸை முடிச்சுட்டு ஒரு தடவை எக்ஸிக்யூட் பண்ண அலோ பண்ணிரும். ஓகே, டிஃபால்ட்டா எக்ஸிக்யூட் ஆயிரும். அதுக்கப்புறம் தான் அந்த எக்ஸிக்யூஷனை முடிச்சுட்டு வெளியில வரும்போது தான் கண்டிஷனே செக் பண்ணும். ஓகே, அது வந்து எக்ஸிட் கண்ட்ரோல் லூப், டு வைல் லூப். ஓகே, இதுதான் வந்து என்ன அப்படின்னா லூப் வந்து ரெண்டா டிவைட் பண்ற ப்ராசஸ். நெக்ஸ்ட் வந்து ஒரு லூப் வந்து ஸ்டாப்பே இல்லாம இன்ஃபினிட்டா வந்து ரன் ஆகும் எப்போ அப்படின்னா நம்ம கரெக்டான ஒரு கண்டிஷனோ ஒரு இன்கிரிமெண்ட் ப்ராசஸோ ஒரு வேல்யூவோ நம்ம கரெக்டா அப்ளை பண்ணல அப்படின்னா அங்கே வந்து அந்த லூப் வந்து ஒரு ஸ்டார்ட் பண்ணி அது எங்க போய் எண்ட் ஆகணும் அப்படின்னு தெரியாம அது வந்து ரன் ஆயிட்டே இருக்கும். ஓகே, அப்போ ப்ரோக்ராம் வந்து அப்படியே என்ன ஆயிரும்னா ஸ்டக் ஆயிடும். அந்த ப்ராசஸ் பேரு இன்ஃபினிட் லூப் ஆர் எண்ட்லெஸ் லூப். இது வந்து ஒரு ப்ராப்ளமா வந்து நம்மளுக்கு அக்கியர் ஆகும் எப்போ அப்படின்னா அந்த கண்டிஷன் எதுவுமே கரெக்டா நம்மளுக்கு ப்ரோக்ராம்ல கொடுக்கல அப்படின்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும். அதான் இன்ஃபினிட் ஆர் எண்ட்லெஸ் லூப். லூப் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் அதுல வந்து ஃபர்ஸ்ட் ஃபார் லூப் பார்க்கலாம். ஃபார் லூப்ன்றது என்ட்ரி கண்ட்ரோல் லூப். ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷனை செக் பண்ணி தான் அதுல இருக்கக்கூடிய பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ண அலோ பண்ணோம். ஓகே, ஃபார் அந்த கீவேர்ட் நம்ம ப்ரோக்ராம்ல யூஸ் பண்ணிருப்போம். அந்த கீவேர்டை ரீட் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் என்ன ப்ராசஸ் நடக்கும் அப்படின்னா இனிஷியலைசேஷன் நடக்கும். இனிஷியலைசேஷன்ன்றது வந்து ஒரு வேரியபிளுக்கு ஒரு வேல்யூ போய் உள்ள ஸ்டோர் பண்ற ஒர்க். அப்போ வேரியபிள் வேல்யூ ஸ்டோர் பண்ண உடனே அந்த வேல்யூ எடுத்துட்டு வந்து நம்ம கொடுத்திருக்க கண்டிஷனுக்கு எடுத்துட்டு வரும். ஓகே, அந்த வேரியபிள் இருக்க வேல்யூ அண்ட் கண்டிஷன்ல இருக்க வேல்யூ கம்பேர் பண்ணோம். ஸோ கம்பாரிசன் வந்து ட்ரூ அப்படின்னா அந்த கண்டிஷன் ஓகே அப்படின்னா அதுக்கு கீழே இருக்கக்கூடிய பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்னா வித்தின் கர்லி பிரேசஸ்ல இருக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் தான் பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணோம். அதுக்கப்புறம் எங்க போகும் அப்படின்னா இன்கிரிமெண்ட் ஆர் டிகிரிமெண்ட் அப்படின்ற ப்ராசஸ் பண்ணோம். அதாவது அந்த வேரியபிளுக்கு வேல்யூ அசைன் பண்ணிச்சு, அந்த வேல்யூவை கொண்டு வந்து நம்ம கண்டிஷனை செக் பண்ணிச்சு. கண்டிஷன் செக் பண்ணதுக்கு அப்புறம் அதே வேரியபிள் எடுத்துட்டு வந்து அதுல இருக்கக்கூடிய வேல்யூவை இன்கிரிமெண்ட் கொடுத்துருந்தோம் அப்படின்னா +1 இன்க்ரீஸ் பண்ணோம். இல்ல டிகிரிமெண்ட் நம்ம ப்ரோக்ராம்ல யூஸ் பண்ணியிருந்தோம்னா அந்த வேல்யூவை -1 டிகிரிமெண்ட் பண்ணோம். அந்த வேலையை முடிச்சுட்டு மறுபடியும் கண்டிஷனுக்குள்ள போகுது. ஓகே, கண்டிஷனுக்குள்ள போனதும்
அங்க இப்ப இன்கிரிமெண்ட் ஆனதோ டிகிரிமெண்ட் ஆன ஏதோ ஒரு வேல்யூவை பேஸ் பண்ணி ஆல்ரெடி இருக்கக்கூடிய அதே கம்பேரிசனோட செக் பண்ணோம். அந்த கம்பேரிசன் ட்ரூனா மறுபடியும் வந்து பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்குள்ள போகும். அது செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் திருப்பி வந்து எக்ஸிக்யூட் பண்ணும் செகண்ட் டைம். எக்ஸிக்யூட் பண்ணதுக்கு அப்புறம் முடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் இன்கிரிமெண்ட் ப்ராசஸ் போகும். இன்கிரிமெண்ட் டிகிரிமெண்ட் வேல்யூ மறுபடியும் அந்த சேம் வேரியபிள் ஆனா வேல்யூ வந்து இன்கிரிமெண்ட்டோ டிகிரிமெண்ட்டோ நடக்கும். முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் கண்டிஷன்ல போயிட்டு அதே கண்டிஷன்ல ஆனா இன்கிரிமெண்ட் ஆன வேல்யூ இல்ல டிகிரிமெண்ட் ஆன வேல்யூ வச்சு கம்பேர் பண்ணோம். கம்பாரிசன் வந்து இங்க ஃபால்ஸ் அப்படின்னு வருது அப்படின்னா அதோட லூப் ப்ராசஸ் ஸ்டாப். அப்ப ஸ்டாப் ஆனதுக்கு அப்புறம் கர்லி பிரேசஸை விட்டு வெளியில வரும். வந்ததுக்கு அப்புறம் ப்ரோக்ராம்ல இருக்கக்கூடிய மத்த லைன்ஸ் அதுதான் ஸ்டேட்மெண்ட் எக்ஸ் இங்க கொடுத்துருக்கோம். அது எல்லாமே எக்ஸிக்யூட் பண்ணும் டில் ஹெச் ஃபங்க்ஷன் அண்ட் க்ளோஸ் கர்லி பிரேசஸ் வர்ற வரைக்கும் ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூஷன் பண்ணும். இதுதான் ஃபார் லூப் ப்ராசஸ். ஓகே, லூப் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் வந்து ஃபார் லூப் பார்க்கலாம். இதோடைய சின்டாக்ஸ் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து சின்டாக்ஸோட ஃபர்ஸ்ட் லைன் வந்து ஃபார் கீவேர்ட் வந்து யூஸ் பண்ணணும். அண்ட் ஓப்பன் பிரேஸ் க்ளோஸ் பிரேஸ்க்குள்ள வந்து 3 பார்ட்டை வந்து டிவைட் பண்ணிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் பாத்தீங்க அப்படின்னா இனிஷியலைசேஷன் பார்ட். அது முடிஞ்சதும் செமிகோலன் கொடுத்துடணும். ஓகே, அடுத்து கண்டிஷன் டெஸ்ட் பார்ட். அங்கே கண்டிஷன் கொடுப்போம். அதை வந்து முடிஞ்சதும் செமிகோலன் கொடுத்துடணும். அதுக்கப்புறம் இன்கிரிமெண்ட் ஆர் டிகிரிமெண்ட் வேல்யூ அந்த பார்ட் முடிஞ்சதும் செமிகோலன் தேவையில்லை, பிரேஸை மட்டும் க்ளோஸ் பண்ணணும். இந்த லைனோட எண்ட்ல நமக்கு செமிகோலன் கொடுக்க கூடாது. ஓகே, அதுக்கப்புறம் ஓப்பன் கர்லி பிரேஸ் க்ளோஸ் கர்லி பிரேஸ். இந்த கர்லி பிரேசஸ்க்குள்ள தான் நம்ம ஸ்டேட்மெண்ட் எல்லாமே கொடுக்க போறோம். லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்லாம் இந்த லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் தான் பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட். ஏன்னா கர்லி பிரேசஸ்க்குள்ள கொடுத்தா அது ஒரு பிளாக், அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட். ஓகே, இங்க லூப்ல யூஸ் பண்றதுனால இங்க லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்டும் சொல்லுவாங்க. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் இதுல என்ன ப்ராசஸ் நடக்குதுன்னு பார்க்கலாம். கம்பைலர் வந்து ஃபார்ன்ற கீவேர்டை ரீட் பண்ண உடனே பக்கத்துல ஃபர்ஸ்ட் எங்க போகும் அப்படின்னா இனிஷியலைசேஷன் பார்ட்டுக்குள்ள தான் போகும். அங்க போய் என்ன பண்ணா அங்க இருக்கக்கூடிய அந்த வேரியபிளுக்கு என்ன வேல்யூ நம்ம கொடுத்துருக்கோமோ அந்த வேல்யூக்கு உள்ள ஸ்டோர் பண்ணும். ஸ்டோர் பண்ண உடனே செகண்ட் பார்ட்டுக்கு போகும். செகண்ட் பார்ட்னா கண்டிஷன் டெஸ்ட். அப்ப அந்த வேரியபிள் இருக்க வேல்யூவை வந்து எடுத்துட்டு வந்து அங்க என்ன நம்ம கண்டிஷன் கொடுத்துருக்கோமோ அந்த கண்டிஷனுக்கு வந்து செட் ஆகுதா ஓகே ஆகுதா செக் பண்ணோம். செக் பண்ண உடனே ரிசல்ட் ட்ரூ வந்துச்சு அப்படின்னா அதுக்கு கீழே இருக்கக்கூடிய தேர்ட் பார்ட்டுக்கு போகாது. தேர்ட் பார்ட்டுக்கு போகாம செகண்ட் அந்த டெஸ்ட் பண்ண உடனே கீழே இருக்கக்கூடிய அந்த கர்லி பிரேசஸ் பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டை வந்து எக்ஸிக்யூட் பண்ண உடனே அதுக்கப்புறம் தேர்ட் பார்ட்டுக்கு போகும். தேர்ட் பார்ட் போய் வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணிட்டு தான் அடுத்து கண்டிஷன் டெஸ்ட்டுக்கு போகும். ஓகே, தன்னோட வேல்யூவை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணி டிகிரிமெண்ட் பண்ணி ஏதோ ஒரு ஒர்க்கை பண்ணிட்டு தான் அடுத்து கண்டிஷன் டெஸ்ட்டுக்குள்ளேயே போகும். இப்ப கண்டிஷன் டெஸ்ட் பண்ணும்போது அங்கே வேரியபிள் வேல்யூ இன்கிரிமெண்டா இருக்கும் இல்ல டிகிரிமெண்டா இருக்கும். அதை பேஸ் பண்ணி கண்டிஷன் செக் பண்ணும். கண்டிஷன் ட்ரூ ஆச்சு அப்படின்னா மறுபடியும் கீழே இருக்கக்கூடிய அந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாமே எக்ஸிக்யூட் பண்ணும். ஓகே, அதுக்கப்புறம் இன்கிரிமெண்ட் ஆர் டிகிரிமெண்ட் ப்ராசஸ் நடக்கும். மறுபடியும் வந்து கண்டிஷன் டெஸ்ட்டுக்குள்ள தான் போகும். அது இன்கிரிமெண்ட்டோ டிகிரிமெண்ட்டோ பண்ணிட்டு தான் டெஸ்ட்டுக்குள்ள போகும். ஓகே, அங்கே டெஸ்ட் வந்து செக் பண்ணும்பொழுது அங்கே கம்பாரிசன் வந்து ஃபால்ஸ் ஆச்சு அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய அந்த கர்லி பிரேசஸ்க்குள்ள இருக்கக்கூடிய அந்த பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணாது. அதே மாதிரி அதுக்கப்புறம் இன்கிரிமெண்ட் டிகிரிமெண்ட் ப்ராசஸும் பண்ணாம அதோட வந்து அந்த லூப்பிங் ப்ராசஸ் வந்து ஸ்டாப் ஆயிடும். அப்புறம் ப்ரோக்ராம்ல இருக்கக்கூடிய மத்த லைன்ஸ்க்கு வந்து ஜம்ப் பண்ணிட்டு கம்பைலர் அதனுடைய ஒர்க்கை பார்க்க போயிடும். ஓகே, அதான் ஸ்டேட்மெண்ட் எக்ஸ்ன்றது ப்ரோக்ராம்ல இருக்கக்கூடிய மத்த லைன்ஸ், அந்த லைன்ஸ் எல்லாமே சீக்வன்ஸ்ல அது எப்படி என்ன இருக்கோ அந்த ஃபார்மேட் படி எக்ஸிக்யூட் பண்ண போயிடும். இதுதான் வந்து ஃபார் லூப் ப்ராசஸ். ஃபார் லூப்க்கு ஒரு சி ப்ரோக்ராம் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இந்த ப்ரோக்ராமோட அவுட்புட் எப்படி இருக்க போகுது அப்படின்னா நம்பர் 1 2 3 சொல்லிட்டு சீக்வன்ஸ்ல எனக்கு வந்து பிரிண்ட் பண்ணணும் அவுட்புட் ஸ்கிரீன்ல. இப்ப நம்ம லூப்பையே யூஸ் பண்ணாம இந்த ப்ரோக்ராம் அவுட்புட்டை நான் எப்படி கொண்டு வர முடியும் அப்படின்னா ஐக்கு ஈக்குவல் டு 1 கொடுத்துட்டு அந்த வேல்யூ பிரிண்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஈக்குவல் டு 2 சொல்லிட்டு அந்த வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ண போறோம் பிரிண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி. அதுக்கப்புறம் ஈக்குவல் டு 3 கொடுத்துட்டு மறுபடியும் பிரிண்ட் ஃபங்க்ஷன்ல ஐயோட வேல்யூ பிரிண்ட் பண்ண போறோம். இது ஒரு ப்ராசஸ் பண்ணலாம். இன்னொரு ப்ராசஸ் வந்து ஈக்குவல் டு 1 கொடுத்துட்டு அந்த வேல்யூ பிரிண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் I++ கொடுத்து மறுபடியும் அந்த வேல்யூ இன்கிரிமெண்ட் ஆன வேல்யூ பிரிண்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் I++ கொடுத்து பிரிண்ட் ஆஃப் வேல்யூ பிரிண்ட் பண்ணலாம். இது ஒரு ப்ராசஸ். இது சொல்லும் போதே நம்மளுக்கு வந்து திருப்பி ஒரு விஷயத்த நான் சொல்லும் போதே நம்மளுக்கு வந்து அவ்வளவு இதாகுது இல்லையா, டைம் வேஸ்ட். ஓகே, நம்மளுக்கு தேவையில்லாத டைம் வேஸ்ட் தான். அப்போ அது மாதிரி ப்ரோக்ராமுடைய லென்த்தும் நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆயிடும். இப்போ இதை நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும். ப்ரோக்ராமுடைய லென்த்தை வந்து கம்மி பண்றதுக்காக தான் இந்த லூப்பிங் ப்ராசஸே. அப்போ நான் பிரிண்ட் அப் அப்படின்ற ஒரே ஸ்டேட்மெண்ட்டை நான் 3 முறை யூஸ் பண்ண போறேன். ஓகே, 3 முறை யூஸ் பண்ண. அதே மாதிரி I++ அப்படின்ற இன்கிரிமெண்ட் ப்ராசஸை நான் வந்து எனக்கு 2 முறை யூஸ் பண்ணணும். அதே ப்ரோக்ராம் ஒரு தடவை எழுதுறேன், ஆனா எனக்கு 2 முறை அது யூஸ் ஆகணும். இதெல்லாம் எதை பேஸ் பண்ணி நடக்க போகுது அப்படின்னா அதே மாதிரி ஒரு வேரியபிளுக்கு வேல்யூ நான் கொடுப்பேன், அது ஒரு தடவை தான் நான் வேல்யூ கொடுத்துருப்பேன். அந்த வேல்யூ ஆட்டோமேட்டிக்கா அது வந்து இன்கிரிமெண்ட் நடந்து கரெக்டா எனக்கு அந்த 3 வேல்யூ பிரிண்ட் பண்ணுவது அதோட ஸ்டாப் பண்ணணும். இதெல்லாம் எதை பேஸ் பண்ணி நடக்க போகுது அப்படின்னா கண்டிஷன். என்ன கண்டிஷன் கொடுக்குறனோ அதை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு
அந்த பிரிண்ட் எத்தனை தடவை பண்ணணும் அப்படின்ற அந்த ரிப்பீட்டேஷன் நடக்க போது. அதே மாதிரி இதோட ஸ்டாப் பண்ணணும், ப்ரோக்ராம் வந்து இதோட ஸ்டாப் பண்ணணுன்ற இந்த இதையும் வந்து அந்த கண்டிஷன் தான் நம்மளுக்கு வந்து அதை கண்ட்ரோல் பண்ணி கொடுக்க போது. அதுக்கு தான் அந்த லூப் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்டான ஃபார் யூஸ் பண்றோம். ஓகே, இப்போ ப்ரோக்ராம்ல வந்து இன்ட் ஐன்றது ஒரு இன்டிஜர் வேரியபிள். நெக்ஸ்ட் ஃபார் கீவேர்ட் யூஸ் பண்ணி ஓப்பன் பிரேஸ் க்ளோஸ் பிரேஸ்க்குள்ள ஃபர்ஸ்ட் வந்து பார்ட் வந்து இனிஷியலைசேஷன். ஸோ ஐன்ற வேரியபிளுக்கு ஈக்குவல் டு 1 அப்படின்ற வேல்யூ வந்து நான் அசைன் பண்றேன். செமிகோலன். செகண்ட் பார்ட் ஐ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3. இங்க வந்து என்ன நடக்கும் அப்படின்னா கண்டிஷன் செக் பண்ணோம். அதுக்கப்புறம் செமிகோலன். தேர்ட் பார்ட் இன்கிரிமெண்ட் ஆபரேட்டர் யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ இன்கிரிமெண்ட் பார்ட் கீழே வந்து கர்லி பிரேசஸ், ஓப்பன் கர்லி பிரேஸ் க்ளோஸ் கர்லி பிரேஸ்க்குள்ள வந்து ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. இதான் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட். இந்த ஸ்டேட்மெண்ட் தான் லூப் திருப்பி திருப்பி நடக்கும்போது நம்மளுக்கு யூஸ் பண்ண போறோம். ரீயூஸ் பண்ணக்கூடிய ஸ்டேட்மெண்ட் இந்த ஸ்டேட்மெண்ட். அதுக்கப்புறம் HCH போட்டு ஃபினிஷ் பண்ணிடுறோம். ஓகே, இது எப்படி ரன் ஆகுது, அந்த உள்ள என்ன ப்ராசஸ் நடக்குதுன்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கம்பைலர் வந்து ஃபார் கீவேர்ட் ஐ ஃபர்ஸ்ட் கம்பைல் பண்ணும்போது இன்ட் ஐ, அப்ப ஐன்ற வேரியபிள் கிரியேட் பண்ணி வச்சுட்டு அந்த வேரியபிளுக்கு வந்து எப்ப வேல்யூ அசைன் ஆகும் அப்படின்னா ஃபார்ன்ற கீவேர்டுக்குள்ள வந்துட்டு அந்த பிரேசஸ்க்குள்ள வரும் பொழுதுதான் i = 1 அப்படின்றத பார்க்கும். அப்பதான் அந்த ஐக்குள்ள போயிட்டு 1ன்றத ஸ்டோர் பண்ணும். ஸ்டோர் பண்ணதுக்கு அப்புறம் கண்டிஷனை செக் பண்ணும். செகண்ட் பார்ட் என்ன, கண்டிஷன் செக் பண்ணும்போது 1 less than or equal to 3 பார்க்கும். ஃபர்ஸ்ட் வந்து இது ரெண்டு பார்ட், 1 less than or equal to 1 less than 3 பார்க்கணும், இன்னொன்னு 1 equal to 3 பார்க்கணும். இந்த ரெண்டுமே ட்ரூ ஆச்சுன்னா ட்ரூ, இல்ல அப்படின்னா ரெண்டுல ஏதாவது ஒன்னு ட்ரூ ஆச்சுனாலும் ட்ரூ தான். ஓகே, இது வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னா ரெண்டுல ஒன்னு ட்ரூனாலும் அது ட்ரூவா தான் எடுத்துக்கும். அப்போ இது ட்ரூ. அப்ப ஸ்டேட்மெண்ட் கீழே இருக்கக்கூடிய இன்கிரிமெண்ட் ப்ராசஸ் அடுத்து பண்ணாம தேர்ட் பார்ட்டை வந்து அவாய்ட் பண்ணிட்டு இங்க ஸ்டேட்மெண்ட் எக்ஸிகியூஷனுக்கு போயிடும். கீழே கூடிய அந்த பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணப்ப இங்க ஐன்ற வேல்யூ ஃபர்ஸ்ட் பிரிண்ட் பண்ணிடும். ஐக்குள்ள என்ன இருக்கு, 1 வந்து பிரிண்ட் பண்ணிடும். அதுக்கப்புறம் பிரிண்ட் பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணும் பொழுது i = 1 ஸ்டார்ட் பண்ணாது. அதே திருப்பி நான் பண்ணேன்னா எனக்கு 1 தான் திருப்பி வந்து பிரிண்ட் ஆக போகுது. அது எனக்கு யூஸே கிடையாது இல்லையா. அப்ப செகண்டா ஸ்டார்ட் பண்ணும்போது இன்கிரிமெண்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணணும். அப்ப இனிஷியலைசேஷன் பார்ட் ஃபர்ஸ்டோட முடிஞ்சு போயிடும். அடுத்து வந்து இன்கிரிமெண்ட் ஸ்டார்ட் ஆகும். இன்கிரிமெண்ட் பண்ணி தான் அடுத்து நான் கண்டிஷன் செக் பண்ணி அந்த இன்கிரிமெண்ட் வேல்யூ நான் பிரிண்ட் பண்ண போறேன். அப்ப i = i2ன்றது இன்கிரிமெண்ட் i+1 இன்கிரிமெண்ட் i2 இருக்கும். கண்டிஷன் செக் பண்ணும் 2 less than or equal to 3. சோ ஒரு கண்டிஷன் ட்ரூ, இன்னொரு ஃபால்ஸ். சோ எனக்கு ட்ரூவா தான் எடுத்துக்கும். சோ ட்ரூ தான். அது ட்ரூ ஆச்சு அப்படின்னா உள்ள இருக்க ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணுது, பிரிண்ட் ஐ. அப்ப ஐ கரண்ட் வேல்யூ 2 அதை பிரிண்ட் பண்ணிடுச்சு. சோ நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி கண்டிஷன் செக் பண்றதுக்கு முன்னாடி இன்கிரிமெண்ட் பண்ணும். இன்கிரிமெண்ட் பண்ணிட்டு 2 + 1 = 3. ஓகே, 3 வந்து கண்டிஷன் கொண்டு வருது. 3 less than or equal to 3 ஆண்டு. சோ 3 less than 3 3 = 3 ரெண்டுமே வந்து பாக்குது. ஃபர்ஸ்ட் வந்து ஃபால்ஸ், அடுத்து ட்ரூ. ஃபால்ஸ் ட்ரூனாலும் ஒரு ட்ரூ இருக்கனால அது ட்ரூவா எடுத்துக்குது. ட்ரூனா உள்ள இருக்கக்கூடிய அந்த ஸ்டேட்மெண்டான பிரிண்ட் ஐன்றது நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். எக்ஸிக்யூட் ஆகும்போது அவுட்புட் வந்து 3ன்றது பிரிண்ட் ஆகுது. ஓகே, சோ நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி இன்கிரிமெண்ட் நடக்குது. i = 3 + 1 = 4. i = 4 இருக்கு. கண்டிஷன் செக் பண்ணும்போது 4 less than or equal to 3 4 less than 3 செக் பண்ணுது. அதுக்கப்புறம் 4 = 3 செக் பண்ணுது. ரெண்டுமே ஃபால்ஸ் வருது. அப்ப டோட்டலா ஃபால்ஸ் எடுத்துக்கும். ஃபால்ஸ் அப்படின்னா அந்த லூப்பிங் ஸ்டேட்மெண்டான அந்த பிரிண்ட் ஐன்றது பிரிண்ட் ஆகாம அந்த பிளாக் அப்படியே வந்து ஸ்கிப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மற்ற ஸ்டேட்மெண்டான HCH ஃபங்க்ஷன் அந்த லைனுக்கு வந்துடும். கம்பைல் அப்படி ஜம்ப் பண்ணிட்டு அந்த லைனுக்கு வந்து அப்புறம் எக்ஸிகியூஷன் அதை எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகே, இதுதான் வந்து பேசிக்கா ஃபார் லூப் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்ற ப்ராசஸ். வேரியஸ் ஃபார்ம் ஆஃப் ஃபார் லூப், அதாவது என்னன்னா ஃபார் லூப்ல 3 பார்ட் இருக்கு இல்லையா. 3 பார்ட்டையும் வந்து எப்படிலாம் நம்ம டிஃபரெண்டா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத பார்க்க போறோம். இப்போ ஃபார் கீவேர்ட் யூஸ் பண்ணி ஓப்பன் பிரேஸ் க்ளோஸ் பிரேஸ்க்குள்ள ஒரு 3 பார்ட் இருக்கும். அந்த 3 பார்ட்ல ஃபர்ஸ்ட் இனிஷியலைசேஷன் இருக்கும், வேரியபிளுக்கு வேல்யூ கொடுப்போம். அதுக்கு செகண்ட் பார்ட் என்ன இருக்கும், கண்டிஷன் செக் பண்ணுவோம். லெஸ் தென், கிரேட்டர் தென், ஈக்குவல் டு இந்த மாதிரி ஆபரேட்டர் போட்டு கண்டிஷன் செக் பண்ணுவோம். அதுக்கப்புறம் தேர்ட் பார்ட் வந்து இன்கிரிமெண்ட்டோ இல்ல டிகிரிமெண்ட்டோ பண்றது. இன்கிரிமெண்ட் வந்து ++ யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஒரு வேரியபிள் கொடுத்து நம் ++னா அது இன்கிரிமெண்ட் ப்ராசஸ். இதை எப்படி எக்ஸ்பாண்ட் பண்ணி எழுதலாம் அப்படின்னா num = num +1 அப்படின்னாலும் நம்மள இருக்கக்கூடிய அந்த வேரியபிள் வேல்யூ இப்போ 10னா 10 + 1 i = 11ன்றது மறுபடியும் நம்மள போய் ஸ்டோர் ஆகும். இதுவும் வந்து சேம் தான். இப்படி எக்ஸ்பாண்ட் பண்ணி எழுதலாம், இல்ல ஷார்ட்டா num ++1 num ++ போட்டாலும் ஒண்ணுதான். ஓகே, இது ஒரு மெத்தட். இன்னொன்னு என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் பார்ட் இருக்கு இல்லையா, இனிஷியலைசேஷன் பார்ட். அந்த வந்து வேரியபிள் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் லைன்லயே நம்ம கிரியேட் பண்ணிடுவோம் இல்லையா. ப்ரோக்ராம் எழுதும்போது அந்த ஃபர்ஸ்ட் லைன்லயே வேரியபிள் டிக்ளரேஷன் பார்ட், அந்த டிக்ளரேஷன் பார்ட்லயே வேல்யூஸும் கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த வேரியபிள் இனிஷியலைசேஷன் அங்கேயே நடந்துடலாம், அங்கேயே பண்ணிட முடியும். அப்ப இன்ட் num = 10 அங்கேயே நான் கொடுத்துட்டா அந்த நமக்குள்ள என்ன இருக்கும்னா 10 இருக்கும். அப்போ ஃபார் லூப்ல வரும்பொழுது ஃபர்ஸ்ட் பார்ட் இருக்கு இல்லையா, அங்கே வந்து ஆல்ரெடி அந்த விஷயத்த நம்ம பண்ணிட்டோம். அப்போ அங்கே வந்து அதை மறுபடியும் அந்த கோடிங் எழுதாம அந்த மட்டும் ஃப்ரீ ஸ்பேஸ் விட்டுட்டு
ஆனா அது முடிஞ்சிருச்சு அப்படின்னு செமிகோலன் மட்டும் கொடுத்துடணும். செமிகோலன் கம்பல்சரி வந்து வித்தின் பிரேசஸ்க்குள்ள 2 செமிகோலன் கண்டிப்பா வரணும். ஓகே, அந்த செமிகோலன் மிஸ் ஆகக்கூடாது. செமிகோலன் கொடுத்துட்டு செகண்ட் வந்து நம் லெஸ் தென் 15 அந்த கண்டிஷன் கொடுத்துடணும். அதுக்கப்புறம் தேர்ட் செமிகோலன் கொடுத்துட்டு இன்கிரிமெண்ட் நம் பிளஸ் பிளஸ். ஓகே, இது ஒண்ணு. அதுக்கு தேர்டா வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இன்கிரிமெண்ட் ஆபரேட்டர் இருக்கு இல்லையா, அதை வந்து வேற ஏதாவது ஒரு இடத்துல ப்ரோக்ராம்ல யூஸ் பண்ண முடியும். எங்க அப்படின்னா வித்தின் பிளாக் குள்ள யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஃபார் லூப்ல இருக்கக்கூடிய அந்த பிளாக் குள்ள யூஸ் பண்ணலாம். அப்போ ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன, நம்ம ஈக்குவல் டு 10 கொடுத்துட்டு இப்ப செமிகோலன் கொடுத்துறணும். அதுக்கப்புறம் நம்ம லெஸ் தென் 15, அதுக்கப்புறம் செமிகோலன் கம்பல்சரி வரணும். அதுக்கப்புறம் நம்ம அந்த தேர்ட் பார்ட் கொடுக்காம அதை நம்ம எங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா கர்லி பிரேசஸ் குள்ள யூஸ் பண்ணிக்கலாம். நம் பிளஸ் பிளஸ் எங்க யூஸ் பண்ணா நம்ம ப்ரோக்ராம்ல இருக்கக்கூடிய என்னென்ன ஸ்டேட்மெண்ட்லாம் வேணுமோ அந்த ஸ்டேட்மெண்ட்டா எழுதிட்டு கடைசி அந்த க்ளோஸ் கர்லி பிரேஸ் இருக்கு இல்லையா, அந்த க்ளோஸ் கர்லி பிரேசஸ்க்கு முன்னாடி தான் அந்த நம் பிளஸ் பிளஸ் வரணும். அப்பதான் கரெக்டா அந்த ப்ராசஸ் நடக்கும். ஓகே, நம் பிளஸ் பிளஸ்ன்றது லாஸ்டா கொடுத்துரும். அப்படி கொடுத்துக்கலாம். இன்னொன்னு வந்து ஃபோர்த் மெத்தட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இன்கிரிமெண்ட் ஆபரேட்டர் யூஸ் பண்ண மாதிரி டிகிரிமெண்ட் ஆபரேட்டர் யூஸ் பண்ணலாம். மைனஸ் மைனஸ் இதான் டிகிரிமெண்ட் ஆபரேட்டர். அது சேம் ஃபார் கீவேர்ட் ஓப்பன் க்ளோஸ் பிரேஸ் உள்ள 2 செமிகோலன் கண்டிப்பா இருக்கணும். ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து நம் ஈக்குவல் 10, செகண்ட் கண்டிஷன் செக், அண்ட் தேர்ட் வந்து இன்கிரிமெண்ட் வர டிகிரிமெண்ட் ஆபரேட்டர் நம் மைனஸ் மைனஸ். ஸோ இதுதான் வந்து ஃபார் லூப்ல இருக்கக்கூடிய அந்த 3 பார்ட்டை வந்து எப்படி டிஃபரெண்ட் ஃபார்மேட்ல நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுதான் இதோட யூஸ்.